ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஜ்ஜீஸை எப்படி ப்ரீடிங்க்கு செட்டப் பண்ணுறது கேஜில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஜி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. கேஜி பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்க்குற இந்த சைஸ்க்கு இருந்தாவே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஜிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா சாப்பாடு வைக்கிற மாதிரி அதுக்கு ஒரு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குச்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானை வந்து சைஸ் கொஞ்சம் ஒரு 6-7 குட்டி இருக்கிற மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க. அது பானை பார்த்தீங்கன்னா வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் அந்த ரவுண்டான வாங்கி செட் பண்ணிக்கோங்க. அப்போ பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கும். அப்புறமா எந்த இடத்துல கேஜ் செட்டப் பண்ணலான்னா கொஞ்சம் ஒரு ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத இடமா பார்த்து செட்டப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜன்னல் மேலே தான் செட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இடையில நான் காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது கட்டில் ஃபிஷ் பவுன் வந்து வச்சுக்கோங்க. அது மெயினாக அது இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸில் வந்து நீங்கள் அடல்ட் ஸ்டேஜாக வாங்கிட்டு வந்து விடலாம், செமி அடல்ட்டாகவும் வாங்கிட்டு வந்து விடலாம். செமி அடல்ட்டுனா கொஞ்சம் அது அடல்ட் ஆகிட்டு அது 2 பேராகி ஒரு கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 3-4 மாதம் ஆகும். இதுவே நீங்கள் அடல்ட் ஸ்டேஜ் வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் பேராகி ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வச்சிரும். என்னோடய பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே வச்சிருச்சு. அந்த வீடியோ வந்து காட்டுறேன். இதுதான் நான் சொன்ன பேர், பார்த்தீங்கன்னாவே தெரியும். எங்கள் வீட்டுக்கு வந்ததில் வச்சது இந்த பேர் மட்டும்தான் எனக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேர். இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகுது விட்டு. இது பார்த்தீங்கன்னா இப்போ 2வது தடவை வந்து முட்டை வச்சுருக்கு. கொஞ்சம் அதோட குட்டியும் பொரிச்சிருச்சு. 6 முட்டை வச்சிச்சு, 6மே பொரிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 முட்டை வச்சுருந்தது, 5மே பொரிச்சிருச்சு. அது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கருப்பு கலர் கூண்டில் காட்டிகிட்டு இருந்தேன்ல, அதில் அந்த பச்சையை தவிர மீதி 3 தான். மீதி 2 எங்கே போச்சுன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுச்சு. அந்த கூண்டோட அந்த பானை கட்டியிருக்கிற இடத்துல ஒரு கேப் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பறந்து போயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூனை கடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது பூனை கடிச்சும் ஒரு 2-3 நாள் உயிரோடு இருந்துச்சு. நான் எதுவும் பண்ணலையா, அதனால் அது அப்படியே இறந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம இந்த பேர் வந்து பொரிச்சிருக்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கல்ல, இது பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது வாட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து வளர்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை வச்சு எல்லாம் தள்ளி விட்டு அதுவே உடச்சி குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த பேர் வந்து செட் ஆச்சு. ஆமாங்க. சரி, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னது சரியாக உங்களுக்கு புரியலனா எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் அதாவது கமெண்ட்ஸில் கொடுத்து வைக்கிறேன், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எங்களுக்கு அதாவது வீடியோவில் புரியாததை நீங்கள் டவுட்டாக வந்து கேளுங்க. நான் அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.